ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம மிக முக்கியமான பதிவுங்க. இது நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்க. நீங்க பயன்படுத்தும் போதுதான் இதனுடைய பலன் உங்களுக்கு என்ன அப்படின்றதே புரிய வரும். ஏதோ பார்த்தோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு போகாம நீங்க இத பாருங்க. இந்த பதிவுல நாம என்ன செய்ய போறோம், என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரம், அதுக்கு உண்டான பழங்கள் என்ன? அதை எப்படி சாப்பிட போறீங்க? அப்படி சாப்பிடுறதுனால என்ன பலன்? அதை இன்னும் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம ஒண்ண படிக்கும் பொழுது, பார்த்தும், கேட்டும், எழுதியும் படிக்கும்போது, அது மனசுல அப்படியே பதிஞ்சிரும். இப்போ நீங்க பார்க்குறீங்க, நான் பேசுறதையும் கேட்குறீங்க. அதே சமயத்துல ஒரு நோட்டோ ஏதாவது எடுத்து எழுதுனீங்கன்னா, அப்படியே மனசுல பதிவாயிடும். இத நீங்க 1 வாரம் கழிச்சு திரும்ப கேட்கும் பொழுது, அது எப்பவுமே மறக்காது. இது படிக்கிற மெத்தடு. சரி, நாம பதிவுக்குள்ள போலாம் வாங்க. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்வினிக்கு அதிதேவதை சரஸ்வதி. இது பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு. அடுத்து பரணி. இதுக்கு பார்த்தீங்கன்னா, தேவதை துர்க்கை, நெல்லிக்கனி. கிருத்திகை, அக்னி தேவதை, அத்தி, பேரீச்சம்பழம். ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா, பிரம்மா, பழம் பார்த்தீங்கன்னா, நாவல் பழம். மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கு சந்திரன், தேங்காய், இளநீர். திருவாதிரைக்கு பார்த்தீங்கன்னா, ருத்திரன், வாழைப்பழ சிப்பு. அடுத்து புனர்பூசம் பார்த்தீங்கன்னா, ராமன், மூங்கில் அரிசி, கரும்பு. பூச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, குரு, இதுக்கு ஆப்பிள் பழம். அடுத்து ஆயில்யம், இதுக்கு ஆதிசேஷன் தேவதை, முருங்கை பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு பயன்படுத்தணும். அடுத்து மகம் நட்சத்திரம், இதுக்கு சுக்கிரன் அதிதேவதை, நீர்பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தர்பூசணி. இதுக்கு பயன்படுத்தணும். அடுத்து பூர நட்சத்திரம், இதுக்கு பார்வதி அதிதேவதை, எலுமிச்சம் பழத்தை பயன்படுத்தலாம். அடுத்து உத்தர நட்சத்திரம், இதுக்கு சூரியன் அதிதேவதை, மாதுளம் பழத்தை பயன்படுத்தலாம். அடுத்து அஸ்தம் நட்சத்திரம், தேவதை சாஸ்தா, பழம் ஆரஞ்சு பழம். சித்திரை நட்சத்திரம், இதுக்கு விஸ்வகர்மா, பழத்துல பப்பாளி பழம். சுவாதி, இதுக்கு தேவதை வாயு, நிலக்கடலை இதுக்கு பழமா பயன்படுத்தலாம். விசாகம், இதுக்கு முருகன், பழம் விளாம்பழம். அடுத்து அனுஷம், இதுக்கு தேவதை மகாலட்சுமி, நொங்கு அப்படின்னுவாங்க. அதாவது பணம் நொங்கு தாங்க நொங்குன்னு போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை, இதுக்கு தேவதை இந்திரன், வல்லாரை. இவங்களுக்கு வல்லாரை நல்லா இருக்கும். அடுத்து மூல நட்சத்திரம், இதுக்கு அதிதேவதை ஆஞ்சநேயர், கொய்யாப்பழம் நல்லது. போராட நட்சத்திரம், வருணன், இதுக்கு பார்த்தீங்கன்னா காளான் பயன்படுத்தலாம். அடுத்து உத்திராடம், விநாயகர், பலாப்பழம் ரொம்ப நல்லது. திருவோணம், விஷ்ணு அதிதேவதை, சீத்தாப்பழம் நல்லது. அடுத்து அவிட்டம், இந்திராணி தேவதை, ஆப்பிள் பழம் நல்லது. அடுத்து சதயம், யமன் அதிதேவதை, திராட்சை, திராட்சை கொத்து அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்து போரட்டாதி, குபேரன் பார்த்தீங்கன்னா அதிதேவதை, மாம்பழம். அடுத்து உத்திரட்டாதி, காமதேனு, அன்னாச்சி பழம். அடுத்து ரேவதி, சனி பகவான், இளந்தம்பழம், இலுப்பை எண்ணெய். இப்ப இதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதை, பழங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இத எப்படி பயன்படுத்துறது? இத நீங்க நெறைய படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நெட்ல பார்த்திருப்பீங்க, YouTubeல பார்த்திருப்பீங்க. இப்ப நாம இந்த பதிவுல, இந்த வீடியோல பழங்கள எப்படி பயன்படுத்த போறோம், எதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படித்தான் பார்க்க போறோம். இப்போ பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாம்பழம் போட்டிருக்கு. அதிதேவதை என்னது? குபேரன். அப்போ பூரட்டாதியில குபேரனை வணங்கும் பொழுது, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குபேரனை வணங்கும் பொழுது, கண்டிப்பா மாம்பழம் நிவேதனமா வைக்கணும் அப்படின்றது முக்கியம்.
அப்போ இவங்க எந்த தெய்வத்துக்கு எந்த பழங்கள் வைக்கலான்னு பொதுவான விதிகள் சாஸ்திரத்துல இருந்தாலும், இவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான மரம், வேர், இலை இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பதிவா போடப் போறோம். ஒரு 3 பதிவு வரும் இது. இதுல நீங்க நிவேதனமா இந்த பழத்த பயன்படுத்தலாம். அடுத்து தாரபலம், தாரபலம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன தாரபலம் அப்படின்னு சொன்னா, இப்ப அஸ்வினி அப்படின்னு வச்சுக்கங்க. உங்க பொறந்த நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னு சொன்னா, 2வது நட்சத்திரம் தாரபலம் உள்ள நட்சத்திரம். 3 பார்த்தீங்கன்னு சொன்னா தாரபலம் கிடையாது. 4 தாரபலம் உள்ளது. 5 தாரபலம் இல்ல. 6 தாரபலம் உள்ளது. 7 வந்து தாரபலம் இல்ல. நீங்க சிம்பிளா அத பாருங்க. 3, 5, 7 நட்சத்திரங்கள் தாரபலம் இல்ல. அப்படியே அதுக்கு நேரா இருக்கிற அந்த 3 அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இது 3மே தாரபலம் கிடையாது. சிம்பிளா பதிய வச்சுக்கங்க மனசுல. அடுத்து 5ல வரக்கூடிய மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் இதுவும் கிடையாது. அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதுவும் கிடையாது. அப்போ இதுல ஒரு 3, அதுல ஒரு 3, இதுல ஒரு 3 மொத்தம் 9 நட்சத்திரங்கள் தாரபலம் இல்ல. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவ நாம எடுத்துக்க கூடாது. எடுத்தா என்ன ஆகும்னா, சரியா செரிமானம் ஆகாது. ஏதாவது ஒரு பிரச்சனைய உடல்ல உண்டு பண்ணும். இப்ப நோய்க்காக டாக்டர் வந்து ஒரு சில பழத்த எடுத்துக்க சொல்றாரு. ஆனா நீங்க அந்த பழத்த எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா, உங்க நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரமா இருக்கும். இப்ப கீழ நான் வந்து 22வது நட்சத்திரம் வைநாசிகம் அப்படின்னு போட்டிருக்கேன். திருமண பொருத்தத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய அந்த 22வது நட்சத்திரம். இதுக்கும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் மூல நூல்ல இருக்கு. குமாரசாமி புத்தகத்துல இருக்கு. இது சம்பந்தமா பெரியவர் ஒருத்தர் புத்தகமும் எழுதியிருக்காரு. ஸோ, இந்த 22வது நட்சத்திரம் எப்படி என்றதுன்னா, நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா? 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நீங்க லைனா எண்ணிக்கிட்டே வந்தோம்னா, 22வது நட்சத்திரம் என்னது பாருங்க. இங்க திருவோணம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு 22வது நட்சத்திரம். அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பழத்த இவங்க பயன்படுத்தவே கூடாது. திருவோணத்துக்கு என்னதுங்க? சீத்தாப்பழம். எழுதியிருந்தீங்கன்னா பாருங்க, இல்லன்னா திரும்ப போயிட்டு பாருங்க. அப்ப சீத்தாப்பழத்த இவங்க பயன்படுத்தக்கூடாது. தேவதைக்கும் பயன்படுத்தக்கூடாது. இவங்க சாப்பிடறதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய நட்சத்திரத்துக்கு அதாவது இந்த வேதையா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்த நான் சின்னதுல சாப்பிட்டு எனக்கு செரிமான கோளாறு வரும். அப்புறம் படிக்கும்போது வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா ஜீரண சக்தி உண்டாகும்னு நம்ம படிக்கிறோம். அத நான் சாப்பிட்டேன்னா, எனக்கு ஜீரணமே ஆகாது. ஒரு மாரி சைட் எஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு, ஓஹோ! இது வேலை செய்யுது அப்படின்றத நான் முடிவு பண்ணியாச்சு. ஆக நீங்க இத என்னத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நோய்கள் நீங்கிறதுக்கும், இறைவனை வணங்குறதுக்கும் பயன்படுத்தலாம். பணத்துக்காக நீங்க பூஜை செய்ய போறீங்க, அதுக்கும் பயன்படுத்தலாம். இதுல ஒரு சூட்சுமத்தையும் சொல்லிர்றேன். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி பரணி. இந்த பரணிய நீங்க பலப்படுத்தும்போது, கிருத்திகையும் பலமாயிடும். ஏன்னா, பரணிக்கு 2வது நட்சத்திரம் கிருத்திகை. அப்ப நட்சத்திரங்கள எப்படி வசியப்படுத்தலாம் அப்படின்ற சூட்சுமத்தையும் நாம அடுத்த பதிவுல பார்க்கலாம். இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பழங்கள நீங்க சாப்பிடும்பொழுது உங்க நட்சத்திரத்துக்கு சாதகமா உள்ள அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சாதகம் எது? பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம். இதுல திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். திருவாதிரைக்கு உண்டான பழத்தை இவரு பயன்படுத்தும்போது வாழைப்பழம் இப்ப வாழைப்பழத்தை பேசணும் இல்லையா? இந்த வாழைப்பழத்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தும்போது பணவரவும் உண்டாகும். இவங்களுக்கு நோய்கள் குணமாகும். இவங்க தெய்வத்த வணங்கும்போது பழத்த பயன்படுத்தலாம். ஆக நட்சத்திரங்களுக்கு ஏற்ற உணவுகள்ல நீங்க இந்த பழங்கள பயன்படுத்துக்கலாம். இந்த பழங்கள வந்து பணத்துக்காகவும், உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காகவும், உறவுகள வசப்படுத்துறதுக்காகவும் இப்போ ஒண்ணும் இல்லங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர் போறீங்க. அவருடைய நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பழங்கள நீங்க கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு போங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இயற்கையா அவங்க ஜீன்ல வந்து அந்த பழத்த விரும்பும். இது நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இத பயன்படுத்தும்போது தான் புரியும். கேட்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது.
இத குறிப்பு எடுத்து வச்சுக்கின்னு பயன்படுத்தி பாருங்க. ஒரு பெரிய அதிகாரிய பார்க்க போறீங்க. அவருடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுது. நட்சத்திரம் தெரியாதுங்க. ஆனா அவருடைய பேர் தெரியும் இல்லையா? பேருக்கு என்ன நட்சத்திரம்ன்றது உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பழத்த வாங்கிட்டு போங்க. எல்லாரும் வாங்கிட்டு போற மாரி ஆப்பிள், அன்னாச்சி, ஆரஞ்சு மட்டும் வாங்கிட்டு போகாம, நெறைய பேர் வந்து எலுமிச்சம்பழத்த மட்டுமே வாங்கிட்டு போவீங்க. அப்ப அவரு பேருக்கு உண்டான நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்த நீங்க கையகப்படுத்துங்க. அது உங்களுக்கு பகையா கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க சூட்சமமா பயன்படுத்தணும். இப்படி நாம ஒண்ணுலருந்து ஒண்ணு பயன்படுத்திக்கிட்டே இருக்க போறோம். அது எப்படின்றத நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த பதிவுல தெளிவா உங்களுக்கு சொன்னது என்னன்னு சொன்னா, இந்த நட்சத்திர பழங்கள நீங்க நோய் நீக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். தெய்வத்த வசப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு நபர பார்க்கும்போது பயன்படுத்தலாம். இன்னும் ஏராளம் இருக்குது. அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.